ஒரு மொழி வளரணும்னு வளரணும் அப்படின்னா அந்த மொழியை முதல்ல சிதையாமல் பார்த்துக்கறணும். ஒரு மொழியினுடைய சிதைவு அது அந்த மொழிக்காரர்களுக்கு கேடுதான். ஒரு விஷயத்தை நான் சொல்ல வரேன். இப்பொழுது தமிழ் மொழியில் பல வகையான மொழிகள் கலந்துருக்குதுல. தமிழ் மொழியிலேயே பல வகையான வார்த்தைகளை, தமிழ் இல்லாத வார்த்தைகளை நம்ம கலந்து பேச ஆரம்பிச்சிட்டோம். அப்படி ஸ்டைலுக்காக என்ன பண்ணுறது, இங்கிலீஷை கற்று பேசுகிறது. இன்னொரு மலையாள மொழி வந்துச்சுனாக்கா நாம் வேறு பேசல அப்படின்னு சொல்லி, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பக்கத்தில் மலையாளத்தை பேசினாக்கா நின்று இல்லை பார்த்துட்டேன்லோ நீ கண்டோ அப்படின்னு சொல்லி செய்யலாம். அதையும் பேசுகிறதுக்கு அந்த ஸ்டைல்லே பேச ஆரம்பிச்சிடணும். இப்போ ஹிந்தியில் பொல்லையா கையா செய்கிறோம். அப்போ அரபி, அதாவது ஒவ்வொரு வார்த்தைகளையும் நம்ம கற்றுக்கிறத பற்றி பிரச்சனையே கிடையாதுங்க. எல்லாத்தையும் கற்றுக்குங்க. என்னென்ன முடியலாம்னு கற்றுக்கிறதுன்னு ஆசை கற்றுக்குங்க. ஆனால் உங்களுடைய தாய்மொழியை தரவாக, உச்சரிப்பு கோளாறு இல்லாமல், எழுத்துக்கள் பிழை இல்லாமல் படிக்கவும் எழுதவும் கற்றுக்கிறங்க. நான் இதைத்தான் சொல்ல வர்றேன். உங்களுடைய தாய்மொழியாகிய நம்முடைய தமிழை தெளிவாக அழகாக எழுதவும் பேசவும் கற்றுக்கொள்ள வேண்டும். முதல்ல நீங்கள் இதை செய்யுங்க. ஒன்றாவது, இப்போ இறைவனுடைய உதவியால் 27 வருஷங்கள் நான் சிரமப்பட்டு ஆர்வப்பட்டு எப்படியாவது தமிழ் எழுத்தை குறைக்கணும்னு சொல்லி அந்த தமிழ் எழுத்துக்களை குறைக்கிறதுக்கான முயற்சியில் நான் ஈடுபட்டு 27 வருஷங்க, கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க, 27 வருஷமாக என்னுடைய சிந்தனை. சிந்திச்சா நிச்சயமாக அதில் நம்ம வெற்றி அடைவோங்கிறதுக்கு நான் அப்போ சொல்கிறேன் பார்த்தீங்களா, இது உண்மைங்க. 31 எழுத்து தாங்க தமிழுக்கே. எத்தனை எழுத்துங்க? 31 எழுத்துங்க. 12 எழுத்து உயிரெழுத்து, 18 எழுத்து மெய்யெழுத்து, 30 எழுத்து ஆச்சுங்களா? ஒரே ஒரு எழுத்து ராஜ எழுத்து, ஒரு எழுத்து ராஜ எழுத்து. அவர் தாங்க ராஜா. அதுக்கு நம்ம என்ன பேர் சொல்லிட்டு இருந்தீங்கம்மா? ஆயுத எழுத்துன்னு சொல்கிறோம். உண்மையிலேயே அதனை பேர் ஆயுத எழுத்தா அப்படின்னா கிடையாது கிடையாது கிடையாது. அதற்கான ஒரு பதில் சொல்ல நமக்கு நான் எத்தனையோ பேர்கிட்ட கேட்டேன், அந்த எழுத்துக்கு பேர் என்ன அப்படின்னு. உயிரெழுத்து 12 சொல்கிறோம், மெய்யெழுத்து 18 சொல்கிறோம், அந்த ஒரு எழுத்து ஆயுத எழுத்துன்னு சொல்கிறோம். அந்த ஆயுத எழுத்துன்னு ஏன் பேர் வச்சாங்க? அது உண்மையிலே ஆயுத எழுத்து தானா? அந்த ஆயுத எழுத்துக்கு பேர் என்ன? எத்தனையோ பேர் கேட்டேன். ஆயுத எழுத்துன்னா ஆயுத எழுத்து தாங்களாங்க. ஆயுத எழுத்து உண்மையிலே அதுக்கு பேர், உண்மையான பேர். அப்போ ஆயுத எழுத்துனா என்ன அர்த்தம் என்ன? ஒன்றுக்கு அர்த்தம் பார்க்குறோமா இல்லைங்களா? அப்போ ஆயுத எழுத்துனா அர்த்தம் என்ன சொல்லுங்கள். தயவு செய்து என் மேல் யாரும் கோபப்படாதீர்கள். நான் அதிகமாக பேசுகிறேன்னு சொல்லி யாரும் நினைக்காதீங்க, திமிராக பேசுகிறான்னு நினைக்காதீங்க. அப்படி சொன்னவங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. என்னமோ 21 எழுத்துல தமிழை கண்டுபிடிச்சிட்டானா, என்னமோ பெருசாக பீத்திக்கிறான்னு சொல்லியிருக்காங்க, சொல்கிறாங்க. இவனை தவிர உலகத்தில் யாருமே இல்லையான்னு கேட்குறாங்க. இது உண்மை, நான் போய் சொல்லலை. கேட்டாங்களா இல்லையான்னு அவங்கவுங்களுக்கு தெரியும் என்னெல்லாம் சொன்னாங்கன்னு. ஆனால் சொன்னவங்களே நீங்கள் இப்படி கண்டுபிடிப்பீங்க நாங்கள் நினைக்கவே இல்லைங்க அப்படின்னு அவங்களே வந்து திரும்பி சொல்கிறாங்க. முன்னாடி ஒத்துக்க முடியவே முடியாது சொன்னவங்களா என்ன சொல்கிறாங்க? இல்லைங்க இவ்வளோ எளிமையாக நீங்கள் கண்டுபிடிக்கிங்க அப்படின்னு ஒரு மாதிரியாக வந்து எளிமையாக மென்மை. நான் அவங்கள்ட்ட போய் சண்டைக்காக போக முடியும்? அவங்கள்ட்ட போய் நான் சண்டைக்கு போக முடியுமா? ஏங்க நீங்கள் இந்த மாதிரி என்கிட்ட பேசுனீங்க முன்னாடின்னு சொல்லி? இல்லை, அவங்களுக்கு அன்னைக்கு புரிஞ்சுக்கிற தன்மையும் அளவும் அவ்வளவுதான் அவங்க சொன்னாங்க. இன்றைக்கி அவங்களுடைய புரிஞ்சுக்கிற தன்மையும் அளவும்
இவ்வளோ தானா? அப்படித்தாங்க எல்லா புதுமைகளையும் ஒன்று கண்டுபிடிக்கிற போது கண்டுபிடிச்சிட்டாங்க. ராக்கெட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க, எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டாங்க, எதையோ கண்டுபிடிச்சாங்க, எவ்வளவோ கண்டுபிடிச்சிட்டாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்க. கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா ஆச்சரியப்படுவான். அப்போலோ 11 1969 இல்லையா? அப்போலோ 11 ஆச்சரியப்பட்டோம். வானத்தை பார்த்தோம், ராக்கெட்டு போயிடுச்சா சந்திரனுக்குன்னு. ரொம்ப ஆச்சரியம், பயங்கரமான ஆச்சரியம். கண்டுபிடிச்சோம். இன்றைக்கி ராக்கெட்டு போய்கிட்டே இருக்குது. அன்றைக்கி அது அதிசயம், இன்றைக்கி சாதாரணம். அதுபோல் இந்த 247 எழுத்துக்களை நம்ம படித்தோம். உண்மையிலே நம்மளாம் ரொம்ப திறமைசாலி தாங்க. உண்மையிலே நம்ம ரொம்ப திறமைசாலி தான். இன்றைக்கும் 247 எழுத்து வச்சு படிச்சுட்ருக்கோம். ஆனால் இதை 21 எழுத்தில் படிக்க முடியும். எத்தனை எழுத்தில்? 21 எழுத்தில் 246 எழுத்தையும் படிக்க முடியும். தப்பு இல்லாமல், தவறு இல்லாமல், உச்சரிப்பு கோளாறு இல்லாமல் நிச்சயமாக படிக்க முடியும். நீங்கள் எல்லாம் நம்புவீங்களா? நிறைய பேர் நம்பலை, சொன்னப்பெல்லாம் கேட்கல. அதனால தான் எனக்கு 27 வருஷம் ஆச்சு. இதை வெளியே கொண்டு வரதுக்கு 27 வருஷம் ஆச்சு. இன்னும் சில நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. அதெல்லாம் சொல்ல முடியாமல் நான் சொல்லக்கூடாது அப்படிங்கிற நிலைமையில் அதெல்லாம் சொல்லலாம். இது விலைக்கெல்லாம் கேட்டாங்க, அவங்களுக்குலாம் தெரியும். யாரெல்லாம் அதை விலைக்கு கேட்டாங்களோ, யாரெல்லாம் அதை கொடுத்துருங்க, நம்ம அவங்க ஏற்பாடு பண்ணி தர்றேன் அப்படின்னு சொன்னவங்களாம் நிறைய பேர் இருந்தாங்க. ராயல்ட்டி கிடைக்கிறதையும் பாய் தரேன்னு சொன்ன அளவுக்கெல்லாம் இருந்தாங்க ஆளுங்க இருக்காங்க. அதில் அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். யாருன்னு நீ கேட்டால் என்னை உதச்சி வச்சுக்காத சொல்லத்தேனே ஆகணும். அதுதான் நிலமை. இது ஒன்றும் பெரிய காரியம் இல்லை. கேட்டாங்க, நான் கொடுக்கல. நான் பெற்ற பிள்ளைய நான் எப்படி கொடுக்க முடியும்? நான் பெற்ற பிள்ளை. இறைவன் எனக்கு கொடுத்த இந்த அற்புதத்தை உலக தமிழ் மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக இறைவன் என்னிடம் கொடுத்தான். அதை தமிழ் மக்களிடம் கொடுப்பதிலே அவர்களைத் தவிர மற்றவர்களும் கொடுத்து பணம் சேர்க்க வேண்டும் என்ற ஆசை கொள்வது நல்லதா? நான் அதை கொடுத்துட்டு பணம் கேட்க பார்க்குறேன்னா? தமிழுக்கு தொண்டு, தமிழ் தொண்டு. தமிழனாக பிறந்தேன், தமிழனாக வளர்ந்தேன், தமிழனாக சாகப் போகிறேன். தமிழ் தொண்டை செய்ய வேண்டிய கடமையை நான் செய்திருக்கின்றேன். தோன்றிற் புகழொடு தோன்றுக, தோன்றிற் புகழொடு தோன்றுக. நான் புகழோடு இருக்கணும் இல்லையோ அதை பற்றி எனக்கு பிரச்சனையே கிடையாது. நான் கண்டுபிடிச்சது ஒன்று என் தமிழ் இனத்துக்கு கொடுக்கணும்னு நினச்சேன், கொடுத்துட்டேன். என் தமிழினமே, என் தமிழ் மக்களே, மிக 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 எளிமையான தமிழ். 21 எழுத்தில் அந்த தமிழை நம்ம எழுதி படிக்க முடியும். முழு தமிழ் 247 எழுத்துக்களையும் நீங்கள் திரும்பி திரும்பி கேட்குறீங்க, அது எப்படி முடியும்? 250 ஆச்சரியமாக இருக்குன்னு. ஆச்சரியம்தான், ஆனால் ரொம்ப எளிமை. உயிரெழுத்துக்கள் 18 எழுத்து, 12 எழுத்து, மெய்யெழுத்துக்கள் 18. எவ்வளோ ஆச்சு? 21 ஆச்சுங்களா? 30 ஆச்சு. அந்த 30ல் 18 உயிரெழுத்து, 18 மெய்யெழுத்துக்கள், 12 உயிரெழுத்துக்கள். கொஞ்சம் திக்கிட்டேன் நான். 12 உயிரெழுத்துக்கள், 18 மெய்யெழுத்துக்கள், 30 ஒரு ஆயுத எழுத்துன்னு சொல்லக்கூடிய ராஜ எழுத்து, 31 எழுத்து. இந்த 12 உயிரெழுத்துக்கள் இருக்குது பார்த்தீங்களா? இந்த 12 உயிரெழுத்துக்களையும் 3 குறியிலே முடிச்சிட்டேன். நல்ல யோசனை பாருங்கள். இந்த இதுக்காக தான் யோசனை பார்த்தேன். 26 எழுத்து, மற்ற 26 எழுத்து ஆங்கிலத்தில் இருக்குது. அதை விடவும் குறைக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறத சிந்திச்சு பார்த்தோன்னதுக்கப்புறம் தான் 31 எழுத்தை 21 எழுத்தாக்கிட்டேன். ஆயுத எழுத்து இல்லாமல் 30 எழுத்து. அந்த 30 எழுத்தை 21 எழுத்தில் எழுதவும் படிக்கவும் முடியும். இதை 1ஆவது வகுப்பு பிள்ளைகிட்ட சொல்லிக் கொடுத்தா, ஏன்னா ஆங்கிலத்தை விடவும் கம்மி பார்த்துக்குங்க, 26 எழுத்து ஆங்கிலம். ஆனால் தமிழ் இன்னொன்று நினச்சிக்கோங்க, தமிழை எப்படி படிக்கிறாங்களோ அப்படியே எழுத முடியும்.
மற்ற மொழிகள் அப்படி இல்லை. இப்போ ஆங்கிலத்தில் எடுத்துக்கங்க, அப்படியா? நேஷ்னல் எழுதுங்க. நம்ம நேஷ்னல் சொல்லிக் கொடுத்தா தான், இல்லைன்னா நட்டி ஆனால் நேட்டி ஆனால் நட்டி ஆனால் எப்படியா படிக்கலாம் இல்லைங்களா? படிக்க தெரியாதவங்க சொல்லிக் கொடுக்கணும், நேஷனல்னு சொல்லிக் கொடுக்கணும். சும்மா எழுதி கொடுத்தாலும் செய்வாங்க, நட்டியா நல்ல படிப்பாங்க, உண்டா இல்லைங்களா? இதுதாங்க உண்மை. இதைத்தாங்க நான் சொல்ல வர்றேன். முடிந்தவரை நீங்கள் நான் தவறுதலாக எதுவும் பேசியிருந்தால் மன்னித்து கொள்ளுங்கள். உண்மையை உங்களிடம் சொல்லியிருக்கின்றேன். நீங்கள் யூடியூப் தமிழ், புதுமை தமிழ், புதுமை தமிழ் என்னும் யூடியூப் தமிழ் யூடியூப்பிலே சென்று நீங்கள் பார்த்து இதை தெரிந்து கொள்ளுங்கள். 21 எழுத்துக்களில் தமிழ் எப்படி என்பதை அறிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். என் அன்பு தமிழ் சமுதாயமே, தமிழ் சமூகமே, இதை நன்கு அறிந்து தெரிந்து கொள்வதோடு அல்ல, இதை உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் எடுத்துச் சொல்லுங்கள், எடுத்துச் செல்லுங்கள். இதை பார்த்து உலகமே தமிழன் அறிவியல் முன்னோடி என்பதையும், முதலில் உலகத்தில் தோன்றிய மொழியே தமிழ்தான் என்பதையும் அவர்கள் அறிந்து கொள்வார்கள். ஆனால் நாம் நிச்சயமாக திடமாக இருக்க வேண்டும். உலகத்தில் முதலில் இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட முதல் மொழி தமிழ்தான். தமிழ்தான் என்பதிலே நாம் இறுக்கமாக இருக்க வேண்டும். தமிழ்தான் என்பதில் நீங்கள் சந்தேகமே வேண்டாம். உங்களுக்கு மற்றவர்கள் சந்தேகப்படட்டும், மற்றவர்கள் வாக்குவாதத்திற்கு வரட்டும், நீங்கள் வாக்குவாதத்திற்கு செல்லவே வேண்டாம். தமிழ்தான் முதல் மொழி என்பதை உலகெங்கும் நீங்கள் பறைசாற்றுங்கள். மக்கள் அவர்களே தெரிந்து கொள்வார்கள். இன்றும் பல ஆராய்ச்சியாளர்கள் தெரிந்து கொண்டு விட்டார்கள், சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள். தமிழ்தான் உலகத்தில் தோன்றிய முதன்மையான மொழி என்பதை. நிச்சயமாக அது இறைவனால் படைக்கப்பட்ட மொழி. இறைவன் கொடுத்தது முதல் மனிதனுக்கு இறைவன் கொடுத்த மொழியும் அதுதான். உலகத்திலே தோன்றிய முதல் மொழி இதுதான் என்றால் நிச்சயமாக உலகத்திற்கு முதலில் வந்தவன் தமிழன். உலகத்தில் அதல்தான் தமிழன் தான் என்பதற்கு எத்தனையோ சான்றுகளை சொல்லலாம். நாம் இன்று வரை சொல்லுகின்றோம் தமிழன் தமிழன் என்று. ஆம், உலகம் முழுமையும் தமிழவாக்களும் எவ்வளோ சொல்கிறாங்க, உலகத்தையும் சொல்கிறாங்க. எவ்வளோ பழமொழிகள் நம்ம பேசுவோம், உலகத்தை பற்றி தான் பேசுவோம், உண்டா இல்லைங்களா? உலகத்தை பற்றி பேசியிருக்கிறோம். அது மாதிரி தமிழர்கள் ஒவ்வொருவரும் நம்முடைய உலகத்தை பற்றி தான் பேசுவாங்களே ஒழிய, ஏனென்றால் நாம் உலகத்திற்கு முதலில் வந்தவர்கள் என்பதினால், இந்த உலகத்திற்கு இறைவன் முதலில் நம்மை படைத்ததினால் நிச்சயமாக தமிழர்கள்தான் உலகத்தின் முதலில் உலகத்திற்கு வந்தவர்கள் என்பதை உலகெங்கும் தெரியப்படுத்துங்கள். இல்லை என்று யாரெல்லாம் தெரியப்படுத்துகின்றாரோ ஆதாரத்தோடு அவர்கள் அப்பொழுது தெரியப்படுத்தும் காலத்திலே நாம் அவர்களிடம் மன்னித்துக் கொள்கின்ற மன்னிப்பு வாங்கிக் கொள்வோம். நிச்சயமாக யாராலும் சொல்லவே முடியாது. வீண்வாதம் என்றால் செய்யலாம். நிச்சயமாக தமிழா 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 தமிழ்தான் 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 என்று சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.